ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி முறையிலேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ ஒரு மாந்திரிக துறையில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, நம்ம வழிபடுற தேவதைக்கு நம்ம படையல் வைப்போம், மந்திரத்தை படிப்போம். அப்போ படையல் வச்சு மந்திரத்தை படிக்கும்போது எந்த மந்திரத்தை படித்தோமோ அந்த மந்திரத்துக்குரிய தேவதை எதுவோ அந்த தேவதை தான் படையல் எடுக்கணும். அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவோ இல்லை ஒரு தேவதையோ இல்லை நம்ம அழைக்காத ஒரு சக்தியை அந்த படையல் எடுக்குதுன்னா அப்போ அந்த பூஜை பலன் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஆகும்போது எந்த நபர் இந்த படையல் வச்சு அவங்க இஷ்ட தேவதைக்கு பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிளியராக அந்த தேவதை எந்த தேவதை அந்த படையல் எடுத்திருக்கன்றது தெரியணும். அது தெரியல அண்ணாலும் அந்த பூஜையில் பலன் இல்லாமல் போயிடும். இது ஏன் நம்ம இதை பற்றி வலியுறுத்துகிறோன்னா, சில நேரத்தில் இவங்க வணங்குற தேவதையோ இல்லை இவங்க மந்திர பிரயோகம் பண்ணி ஆக்ரோஷம் வசியம் பண்ணக்கூடிய தேவதையாக இருந்தாலும் அந்த தேவதை எடுக்காத வேறு தேவதை எடுத்துக்கும் அந்த படையில் எடுத்துக்கும் போயிடுச்சேன்னா வந்த தேவதை ஏமாந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் மேலே கோவப்படும், உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். இதை கண்காணிக்கணும். எந்த அளவுக்கு பக்குவ நிலை இருந்தால் மாந்திரிக துறையில் எந்த தேவதை படையில் எடுத்திருக்குன்னு சொல்லி அவன் கண்காணிக்க முடியும். அப்போ இதை உடனடியாக ஒரு மாந்திரத்தை கற்றுக்கிட்டு ஒரு தேவதையை வசியம் பண்ணி அந்த தேவதைக்கு ஒரு படையல் வச்சா அந்த தேவதை அந்த படையல் எடுத்துன்னு போயிருக்கு ಅನ್ನೋದು உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் எப்படி உங்களுக்கு அதுக்குள்ளே சித்தி ஆகிடும்? புரியுதுங்களா? மந்திரத்தை முதல்ல சித்தி பண்ணி அனுபவத்தில் கொண்டு அந்த மந்திரத்துக்குரிய தேவதை எந்த மாதிரி இருக்குது, அவங்க கிட்ட வரும்போது நம்மளுக்கு உடல் மாற்றங்கள் எப்படி இருக்கும், மன மாற்றங்கள் எப்படி இருக்கும், அந்த இடத்துல என்ன மணக்கும், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அந்த தேவதை இருக்கா இல்லைன்னு தெரியும். அது தவிர்த்து நான் ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறேன், ஒரு மந்திர பிரயோகம் பண்ணுறேன், படையில் போட்டேன் சாப்பிட்டு போச்சேன்னா வரோம் சாப்பிடும் எல்லாமே செய்யுங்க. ஆனால் எது சாப்பிட்டுச்சு எது பலன் அடைஞ்சிருக்கு அது உங்களுக்கு தெரியணும். அதுபடி தெரிஞ்சால் மட்டும்தான் உண்மையில் மாந்திரிகன் ஆக முடியும். இதன் மேல் கொண்டு விவரங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க.